கன்னியாகுமரியில் கல்லூரி மாணவிக்கு மயக்க பிஸ்கெட் கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஆம்னி பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். தக்கலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் 21 வயதான மகள் கோவையில் உள்ள பிரபல கல்லூரியில் MSc 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு அப்பெண்ணின் பெற்றோர் கல்லூரிக்கு செல்ல தனியார் ஆம்னி பேருந்தில் சென்றுள்ளனர். அப்போது தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளை அருகே குளப்புரம் பகுதியைச் சேர்ந்த அனீஸ் என்பவர் பேருந்து ஓட்டுநராக இருந்துள்ளார். பேருந்தில் பயணித்த தாய் மற்றும் மகளிடம் பாசமாக பேசி, என்னோட மகள் மாதிரியே இருக்கமா, நீ உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளுமா என்று கூறியுள்ளார். கல்லூரியிலிருந்து விடுப்பிற்காக வீடு செல்வதற்காக கடந்த 19ஆம் தேதி அனீஷின் ஆம்னி பேருந்தில் டிக்கெட் புக் செய்து ஸ்லீப்பரில் சென்றுள்ளார் அம்மாணவி. அப்போது மாணவிக்கு மயக்க மருந்து கலந்த பிஸ்கெட்டை அனீஷ் கொடுக்க அவரும் அதனை வாங்கி உண்டுள்ளார். பிறகு அனீஷ் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. மாணவியின் ஊர் வந்ததும் அவரை எழுப்பிய அனீஷ், நமக்குள் அனைத்தும் முடிந்துவிட்டது எனவும் இதை பற்றி வெளியில் கூறினால் குடும்பத்தோடு கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதோடு நடந்தவற்றை வீடியோ எடுத்து வைத்திருப்பதாக கூறி மிரட்டியுள்ளார். தொடர்ந்து அடுத்தடுத்து 2 நாட்கள் மாணவியை அவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இதுகுறித்து அப்பெண் தனது வீட்டில் கூற அவர்கள் உடனே மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் அனீஷை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.